Hello, my dear 7th standard students. I am your social science sir, D. Arulraj Abraham. I am fine. How are you? I heartily commended all the students who participated in the last class. I would like to ask some questions in the previous lesson. Production. Question number 1. What is production? Production is a process of combining various material input and immaterial input in order to make something for consumption. What is utility? Utility means want satisfying power of a product. Third question, who is the changing agent of the society? An entrepreneur is the changing agent of the society. We now come to the new lesson. Students, turn your social science textbook, page number 110. Also pick up a pencil that underline new words. Unit 2, Emergence of New Kingdom in North America. Learning objectives. Learning objectives என்ன அர்த்தம்? கற்றலின் நோக்கங்கள். First என்னது? To acquire knowledge about the kingdom of Rajput and their counterpart in North India. வட இந்தியாவின் ராஜபுத்திர அரசுகள் மற்றும் அவற்றை போன்று ஏனைய அரசுகள் குறித்து அறிவினை பெறுதல். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், டு அசஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட்ஸ் அண்ட் பாலாஸ் இன் இந்தியன் கல்ச்சர். இந்திய பண்பாட்டிற்கு ராஜபுத்திரர்கள் மற்றும் பாலர்களின் பங்களிப்பை பற்றி மதிப்பிடுதல். நெக்ஸ்ட் பாயிண்ட், டு நோ அபவுட் த ஏர்லி மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் ஆஃப் அரப்ஸ் அண்ட் துர்க்ஸ். அதாவது அரேபியர் மற்றும் துருக்கியர்களின் தொடக்க கால இராணுவ படையெடுப்புகள் குறித்து அறிந்து கொள்ளுதல். ஃபர்ஸ்ட், இன்ட்ரோடியூஷன். இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். There are plenty of stories that speak of the valor and chivalry of Rajput. அதாவது ராஜபுத்திரர்களின் தீரம் அஞ்சாமை குறித்த கதைகள் ஏராளம் உள்ளன. Rajput states formed a cultive entity that was called ராஜ்புத்தனா. அதாவது ராஜபத்தனம் என்பது ராஜபுத்திர அரசுகளின் கட்டமைப்பால் ஆனது. Chittoor was
prominent and had become the rally point for all Rajput clans. அதாவது அவற்றுள்ள மிக புகழ்பெற்ற சித்தூர் அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவுடன் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கிற்று. It was small compared to Malwa and Gujarat, yet the Rajput ruled over these states. It commemoration of the victory of Rana of Chittor over Malwa, the Jaya Stampa, the Tower of Victory was built in Chittoor. இருந்தபோது ராஜபுத்திரர்கள் மூன்று அரசர்களிலும் ஆட்சி செஞ்சாங்க. சித்தூரின் ராணா, அதாவது அந்த ராணாங்கிற அரசர் மாவளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பாங்கிற வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டுச்சு. The Pradigaras and the Palas had established their powerful kingdom in western India and in eastern India respectively by the 9th century. The Pratigara dynasty had progressed to such an extent that it called itself the Sovereign of Rajasthan and Kannauj. பாலர்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலையும் வலிமை மிக்க அரசர்கள் நிறுவினாங்க. 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கன்னௌஜ் ஆகிய பகுதிகளில் மேல் இறையாண்மை கொண்ட சக்தியாக தம்மை கூறிக்கொள்ளும் அளவிற்கு பிரதிகார அரச வம்சம் வளர்ச்சி பெற்றிருந்தது. The decline of Pratigara kingdom led to the rise of Palas in Bengal and Jagans in northwestern India. India's Islamic period might have begun in immediate context of Arabs' conquest of Sindh AD 712 rather than AD 1200s. But the resistance shown by the kings of Kannauj, respectively of Yosavaram AD and later by the Rajput chief and kingdom who held Kannauj and most of northern India until middle of the 10th century made it impossible. அதாவது பிரதிகார அரசின் வீழ்ச்சி வங்காளத்தில் பாலர்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் எழுச்சிக்கும் அது வித்திட்டுச்சு. கிபி 712
சிந்து பகுதியை வந்து அரேபியர்கள் வந்து கைப்பற்றியிலிருந்து இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுடைய காலகட்ட வரலாறு தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் கனோஜியை ஆண்ட அரசர்கள், குறிப்பாக யசோவர்மனின் ஏறத்தாழ கிபி 736 முதல் இந்த எதிர்ப்பின் காரணமாக அவர்களுக்கு பின்னர் வந்து 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை வந்து இந்தியாவின் பெரும்பகுதியையும் கண்ணோச்சியையும் கட்டியாண்ட ராஜபுத்திர அரசர்கள் மற்றும் தலைவர்களின் எதிர்ப்பின் விளைவாக இந்தியாவின் இஸ்லாமியர்களின் காலகட்டம் கிபி 1200 தான் தொடங்கிச்சு. இந்த பெரிய கட்டடம் வந்து ஜெயஸ்தம்பான்னு அழைக்கப்படுது. அடுத்து ராஜபுத்திரர்களின் தோட்டம், ஆர்ஜின் ஆஃப் த ராஜபுத்ஸ். The word Rajput is derived from the Sanskrit word Rajaputra, which means scion of the royal blood. After the death of Harsha in AD 646, various input clans established kingdom in different parts of northern and central India. The Rajput trace their brigades far back into the past. Their 3 principal houses are the rays of the sun, the Chandravashi, are the rays of the moon, and the Anikula are the rays of the fire god. Among those who claimed descent from solar and lunar lines Chandras of Bundelkhand were prominent. Tomaros were ruling in the Haryana region, but they were overthrown by the Chaugans in the 12th century. ராஜபுத்திரர்களின் தோற்றம் வந்து ராஜ்புத்ங்கிற சொல்ல வந்து ராஜபுத்திராங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்த சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்த இது ராஜ்புத்னா அரச வம்சத்தின் வாரிசு இதுதான் அர்த்தம், அல்லது வழித்தோன்றல் என்பது இதனுடைய அர்த்தம். கிபி 647 ஹர்ஷனின் மறைவை தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பல பகுதியில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்கள் அரசுகளை நிறுவிக் கொண்டாங்க. ராஜபுத்திரர்கள் வந்து தங்கள் வம்சாவளி தோட்டத்தை வந்து கடந்த காலத்திலிருந்து தொடங்குகின்றாங்க. அவர்களின் மிக முக்கியமான 3 குலங்கள், ஒன்று வந்து சூரிய வம்சி, இன்னொன்று வந்து சூரிய குலம், அடுத்தது வந்து சந்திரவம்சிங்கிற சந்திரகுலம், அக்னி குலம், அதாவது நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள்
சொல்லப்படுறாங்க. சூரிய குலத்தை. சந்திர குலங்கிறது வழித்தோன்றல், அதுக்கு இடத்துல உள்ள சந்திரகுலம் வந்து அவங்களுடைய வழித்தோன்றல் கூறிக்கொள்கிறாங்க. ராஜபுத்திரர்களும் இல்லை முக்கியமானவர்கள் வந்து பந்தல்கண்டில் வந்து சந்தலேயர்கள் சொல்லக்கூடியவங்க. ஹரியானா பகுதியில் தோமர்கள் ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இவருங்க சவுகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டாங்க. 36 ராயல் ராஜ்புத் கிளான்ஸ் வேர் லிஸ்டட். 36 அதாவது 36 ராயல் ராஜ்புட் கிளான்ஸ் வேர் லிஸ்டட் பை த ஓரியண்டல் ஸ்காலர் ஜேம்ஸ் Todd in AD 1828. Among them four claimed a special status: the Brahdigaras, the Chaugans, the Chalukyas, Tripura from Deccan. Chalukyas known as Solankis and the Pamaras of powers. All the four clans were of the Agnicula origin. At the Brahdigaras, அதாவது ஜேம்ஸ் டாட்டுங்கிற ஒரு கீழ்த்திசை புலமையாளர் வந்து 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டிருக்காங்க. அவற்றில் 4 குலங்கள் சிறப்பு தகுதி பெற்றதாக இருந்திருக்கு. அவங்க பிரதிகாரர்கள், சவுகான்கள், சோலங்கிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. சாளுக்கியர்கள் வந்து தக்கான சாளுக்கியர்கள் வந்து வேறுபட்டவங்களாக இருந்தாங்க. பவாரை சேர்ந்த பராமரர்கள் எனப்படுபவர்கள் வந்து இந்த 4 குல மரபினரும் அக்னி குல தொண்டர்களாக கருதப்படுறாங்க. அடுத்தது பிரதிகாராஸ். The Brahdigaras are Gurjara Brahdigaras, one of the 4 prominent clans of the Rajputs, ruled from the Gurjara in Jodhpur in the 16th century AD. Harichandra laid the foundation of the Gurjara dynasty. இந்த பிரதிகாரர்கள் வந்து 4 முக்கிய மரபுகளை சேர்ந்த பிரதிகாரர்கள். ஒரு பிரிவினர் வந்து பிரதிகாரர் என்று அழைக்கப்பட்டாங்க, அல்லது கூர்ஜர பிரதிகாரர் என்று அழைக்கப்பட்டாங்க. கூர்ஜர் ரத்னத்திலேருந்து ஜோத்பூரில் இது எனக்கு அந்த கூர்ஜரத்திலேருந்து வந்ததுனால இவங்க கூர்ஜரர் என்று அழைக்கப்பட்டாங்க. நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரன் என்பவர் வந்து கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கலை வந்து நாட்டாங்க. பிரதிகார அரசர்களில் வந்து முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர் என்று அழைக்கப்பட்டாங்க. அவர் முதலாம் நாகப்பட்டவர் ஆவார். கிபி 8ஆம் நூற்றாண்டில்
பரூச், ஜோத்பூர் ஆகிய பகுதியில் வந்து ஆட்சி இந்த இந்த இவங்க வந்து அந்த ஆட்சி பரப்பை குவாலியர் வரைக்கும் விரிவுபடுத்தினாங்க. சிந்துவின் மீது அரபியர்கள் மேற்கொண்ட படையெடுப்பை வந்து அங்கே முறியடித்து அவர்களின் விரிவாக்க நடவடிக்கைகளெல்லாம் தடுத்தாங்க. அவங்களுக்கு பின்னால் வந்து ஆட்சி பொறுப்பேற்று வந்த வச்சராசா ஒட்டுமொத்த இந்தியாவின் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். ஒரு கன்னௌஜியை வந்து கைப்பற்றதுக்கு அவர் மேற்கொண்ட முயற்சி வங்காள பகுதியின் பாலவம்ச அரசரான தர்மபாலாவுடன் பகை ஏற்பட வழிவகுத்தது. அடுத்தது தர்வாஸ் பிளாங்க் அதாவது மாளவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள் வந்து தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள். தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள் வந்து வங்காள பாலர்கள் ஆகிய மூவருள் ஒருவரும் வளம் நிறைந்த கன்னௌஜின் மீது அவங்க வந்து அவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவக்கு முயன்றாங்க. இதனால் ஏற்பட்ட நீண்ட நெடிய மும்முனை போட்டியிலேருந்து இந்த 3 சக்திகள் வந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அதுதான் வந்து தர்வாசியா பிளாங்க் repeated struggle between the Gujara Pratikaras of Malwa, the Rajput Rashtrakutas of Deccan and the Palas of Bengal, as each one of them wanted to establish their supremacy over the fertile region of Kannauj. In the process of all the three power were weakened. 3 பேரும் அடுத்தால அப்படியே ஒருத்தர் சண்டை போட்டு 3 பேரும் அந்த தங்களுடைய பலங்களை இழந்தாங்க. அடுத்தது வச்சராசா successor Nagapata II and the Rampara did not do anything impressively. அதாவது வத்சராசா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் நாகப்பட்டர் வந்து ராம்பத்ரா ஆகியோர் வந்து குறிப்பிடத்தக்க சாதனைகளை வந்து எதுவும் செய்யலை. அது மிகிர போஜா ஆர் போஜா son of Rambodra, within a few years of his accession, succeeded in consolidating the power of the Pratikaras. As the strong ruler, Bojas were able to maintain peace in his kingdom. The Arab men of family tackled by him. After Boja, the Pratikara Empire continued its full glory for nearly a century. அரேபியர்கள் வந்து வெற்றிகரமாக ஏற்ற பிரதிகாரங்க தங்கள் கவனத்தை வந்து கிழக்கு நோக்கி வந்து திருப்பினாங்க. முதல் 1000 ஆண்டில் வந்து இறுதியில் ராஜஸ்தான் மற்றும் மாலவத்தின் பெரும்பகுதியை வந்து அவங்க ஆண்டாங்க. கன்னௌஜியையும் சில காலம் தங்கள் வசம் வச்சுருந்தாங்க. 11-12ஆம் நூற்றாண்டில் ராஜபுத்திரர்கள் தங்களுக்கிடையே வந்து முடிவிட்ட போர்களை மேற்கொண்டாங்க. மறுபடியும் இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி பல உள்ளூர் சிற்றரசர்கள் வந்து
சுதந்திர அரசர்களாக ஆனாங்க. அடுத்து பாலாஸ் தர்மபாலாஸ். பாலர்கள் தர்மபாலர் கிபி 700 810 வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. கோபாலா who founded the Bala dynasty did not have royal antecedent. He was elected by the people for his superior capability during his regime from 750 to 770. Gopala laid the foundation for the future greatness of this dynasty in Bengal. Dharmapala, his son, made the Bala kingdom a powerful force in northern India politics. He led a successful campaign against Kannauj. He was a great patron of Buddhism. He founded the Vikramashila monastery, which became a great center of Buddhist learning. விக்ரமஷீலா அந்த அந்த அமைப்பை படம் பிடிச்சு போட்டிருக்காங்க. இது தர்மபாலா was a succeeded by his son Devapala, who extended Pala controlled eastern world into கமரூபாங்கிறது அஸ்ஸாமில் காணப்படுது. காமரூபா. And Devapala was also a great patron of Buddhism. He gifted 5 villages to Buddhists. He also constructed many temples, also with monasteries in Magadha. According to the historian R.C. Majumdar, the region of Dharmapala and Devapala constitute the most brilliant chapter in the history of Bengal. மாணவர்களே, இதுவரைக்கும் இந்த பாடம் முடிந்தது. இதுவரைக்கும் உள்ளதிலிருந்து ஒரு சின்ன சின்ன கேள்விகளாக நீங்கள் எடுத்து அந்த கேள்விக்கு பதிலையும் ஒரு தாளில் எழுதி உங்கள் நோட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஹோம்ஒர்க்கை அனுப்பிவிடுங்க. இதுடன் இந்த பாடம் முடிஞ்சுது. இன்னைக்குள்ள பாடம் முடிஞ்சுது. அதுக்கடுத்தால இந்த பாடம் அடுத்த வகுப்பில் ஆரம்பிக்கும்.